மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிங்கிற டாப்பிக்கில் 5th பார்ட் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பார்ட்ஸ் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதே மாதிரி இந்த டாப்பிக்கு தமிழில் நோட்ஸ் இருக்கிற வீடியோவோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நான் மேலேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டில் இருக்கிறதையும் பாருங்கள். இந்த 4 அனாலிசிஸை பார்த்துருந்தோம். நம்ம இதில் லாஸ்ட் 2 அனாலிசிஸை 4th பார்ட்டில் பார்த்துருந்தோம். இந்த 2 அனாலிசிஸை 3rd பார்ட்டில் பார்த்துருந்தோம். அப்புறம் நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுற மெத்தட்ஸ், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அவுட்புட் மெத்தட், இதை வந்துட்டு 2nd பார்ட்டில் பார்த்துருந்தோம். அடுத்து ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார், அந்த 3 பற்றி நம்ம 1st பார்ட்டில் பார்த்துருந்தோம். இதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட் அனாலிசிஸ் நேஷ்னல் இன்கமில் வந்துட்டு டொமஸ்டிக் வெர்சஸ் நேஷ்னல், இதுதான் ஃபஸ்ட் அனாலிசிஸ். அடுத்து செகண்ட் அனாலிசிஸ் வந்துட்டு கிராஸ் இன்கம் வெர்சஸ் நெட் இன்கம், இது செகண்ட் அனாலிசிஸ். அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் என்னென்னா மார்க்கெட் காஸ்ட் வெர்சஸ் ஃபேக்டர் காஸ்ட், அது தேர்ட் அனாலிசிஸ். அடுத்து வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வெர்சஸ் கரண்ட் ப்ரைஸுங்கிறது 4th அனாலிசிஸ். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அனாலிசிஸ் ஓவர். இப்போ நம்ம எப்படி வந்துட்டு நிறையா விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? ஜிடிபி பார்த்தோம், அடுத்து என்டிபி பார்த்தோம், அதே மாதிரி ஜிஎன்பி பார்த்தோம், அடுத்து என்என்பி, இதெல்லாம் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் சில டேர்ம்ஸ் இருக்குது. லைக் பிசிஐ இல்லைனா பிஐ, அடுத்து வந்துட்டு பிடிஐ, இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிசிஐயை பற்றி நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருந்தேன். என்ன சொன்னேன் நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டாரை பற்றி பார்க்கும்போது நான் ஒன்று சொன்னேன். ப்ரைமரி செக்டாரில் நம்ம வேர்ல்டுலேயே வந்துட்டு 2nd பிளேஸில் இருக்கோம். அடுத்து செகண்டரி செக்டாரில் நம்ம வேர்ல்டுலேயே வந்துட்டு 6th பிளேஸில் இருக்கோம். அடுத்து டெர்ஷரி செக்டாரில் வந்துட்டு நம்ம வேர்ல்டுலேயே வந்துட்டு 8th பிளேஸில் இருக்கோம். பட் பெர் கேபிட்டா இன்கமில் நம்ம வந்துட்டு 139 இல்லைனா 140 இருக்கோன்னு பார்த்தோம். ஏன்? பெர் கேபிட்டா இன்கம்னா என்ன? ஒரு நபரோட, அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கிற ஒரு நபருடைய ஆவரேஜான இன்கம், அதுதான் பார்த்திங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் நேஷ்னல் இன்கம், அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம்மை எதில் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு நபருடைய வருமானம் கிடைக்கும்? அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷன் ஆஃப் அந்த கண்ட்ரியோட பாப்புலேஷனில் டிவைட் பண்ணும்போது ஒரு நபரோட இன்கம் கிடைக்கும். அதுதான் பெர் கேபிட்டா இன்கம். இதில் நம்ம என்ன இருக்கோன்னா 139 இல்லை 140 இருக்கோம். ஏன்னா இத்தனை ஜனத்தொகை அதிகமாக இருக்குது. இவ்வளோ பேர் சேர்ந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணணும். நிறைய நேஷ்னல் இன்கம் அதிகமாக இருந்தால் தான் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கும். இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனில் வர்றது ஒரு மேட்ரு கிடையாது. பட் பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிறது தான் மேட்டர். அப்போ தான் நம்ம நிஜமாக நம்ம என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும், வாழ்க்கை தரம் உயரும். இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பிசிஐ அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மனுஷனுடைய, ஒருத்தருடைய ஆவரேஜான இன்கம் ஒரு கண்ட்ரியில், அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லக்சம்பர்க் இருக்குது. ஸோ லக்சம்பர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும், விக்கிபீடியாலே வரும். ஃபஸ்ட்டு லக்சம்பர்க்னு பார்த்த மாதிரி ஒரு இருக்குது. 2019 டேட்டாவா 18 டேட்டாவான்னு தெரியல. ஸோ நம்ம பின்னாடி தான் இருக்கோம். ஓகே, சரி. இப்போது இந்த பெர் கேபிட்டா இன்கம்மை பற்றி ஃபஸ்ட்டு நான் இங்கே இந்தியாவில் யார் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அவருடைய புக்கில் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் வந்துட்டு இதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருப்பார். இங்கே 1867 to 68 நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் புக்கில். அதே வேறு இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி நமக்கு வேறு புக்லேயும் நம்ம பார்ப்போம். 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்ப்போம். அதில் இந்த புக்கு வந்துட்டு 1901 தான் எழுதியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி 1901 தான். பட் இந்த இயர் என்ன எதை மென்ஷன் பண்ணி இந்த இயரை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு தெரியல ஆக்சுவலி நம்ம இந்த எக்கனாமிக்ஸ் புக்கில். பட் இதை பார்த்துக்கோங்க, இந்த புக்கு எழுதுனது 1901 தான். பட் இந்த இயர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த பெர் கேபிட்டா இன்கம் பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது வந்துட்டு தாதாபாய் நவ்ரோஜி. அதை மட்டும் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் டு ஷோ லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் அ பீப்புள். மக்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு காட்டுறது எதுன்னு கேட்டிங்கன்னா பெர் கேபிட்டா இன்கம் தான். ஜிஎன்பிக்கும் நம்ம இந்த மாதிரி தான் ஒன்று சொன்னோம். ஜிஎன்பி அப்படின்னா தட்ஸ் அ க்ரூட் இண்டிகேட்டர் ஆஃப் லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் அ பீப்புள்னு பார்த்தோம். அந்த இதையும் கொடுத்துருக்காங்க.
ஒருவேளை லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளுக்கு இண்டிகேட்டர்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் பிசிஐ இருந்தாங்கன்னா பிசிஐயை போட்டுருங்க. ஓகே, பிசிஐ இல்லைனா மட்டும் நீங்கள் ஜிஎன்பி போடுங்க. நெக்ஸ்ட்டு, ஸோ பிசிஐனா ஃபார்முலா என்ன, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பிசிஐங்கிறது நேஷ்னல் இன்கம் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ இது பிசிஐ, பெர் கேபிட்டா இன்கம்னா ஒரு நபருடைய வருமானம், இல்லைனா அவுட்புட் பெர் பர்சன்னு கூட அதை சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னு அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம்னா என்ன? பர்சனல் இன்கம் அப்படின்னா இந்த கண்ட்ரியில் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்குது இல்லைங்களா. நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மொத்தம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் இன்கம். அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட டோட்டல் ப்ரொடக்ஷன், டோட்டல் வேல்யூ, அதுதான் வந்துட்டு ஆக்சுவலி நேஷ்னல் இன்கம். பட் பர்சனல் இன்கம் அப்படின்னா என்னென்னா மக்களுக்கு அது இன்கம் கிடைக்கிது இல்லைங்களா. இப்போது ஒரு நம்மளை மாதிரி ஒரு நிறையா ஃபேமிலிஸ் இருக்காங்க இந்தியாவில், அதே மாதிரி நிறையா இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் கிடைக்கக்கூடிய இன்கம், அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா பர்சனல் இன்கம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம சமச்சீர் புக்கில் இருக்குது. பட் இது வந்துட்டு கொஞ்சம் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த மைனஸே கொடுக்கல அவங்க, இது ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது இருக்காது ஆக்சுவலி நம்ம ஃபார்முலா, இந்த சமச்சீர் புக்கில் இதுவும் இருக்காது. மற்ற இதெல்லாம் இருக்கும். பட் இந்த மைனஸ் இருக்க மாட்டேங்குது, அதே மாதிரி இதுவும் இல்லை. பட் அதனால் நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் ஆக்சுவலி ஃபார்முலா ஃபார் பர்சனல் இன்கம். எப்படி பர்சனல் இன்கம்மை கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆக்சுவலி நேஷ்னல் இன்கம்னா என்னங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். பட் ஆக்சுவலி இந்த நேஷ்னல் இன்கம் எல்லாமே வந்துட்டு ஒரு மக்களுக்கோ இல்லை வந்துட்டு ஹவுஸ் ஹோல்டுக்கோ போய் சேரவா போகுது. அதில் நிறைய என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிடக்ஷன்ஸ் நடக்கும். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம். என்ன சப்ராக்ட் பண்ணுவோம்? நேஷ்னல் இன்கமில் இருந்து எதை சப்ராக்ட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கார்ப்பரேட்டட் டேக்ஸு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிசிஎஸ் எடுத்துக்கிறோம். டிசிஎஸ் வந்துட்டு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு 1000 crore ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த 1000 crore அதோட எம்ப்ளாயீஸ்க்கு போயிடுதா? எம்ப்ளாயீஸ்க்கோ இல்லை அந்த டிசிஎஸோட ஃபவுண்டர், ஏன்னா அவருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது இல்லையா. ஸோ அவருக்கு போகக்கூடிய இன்கமையும் நான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த 1000 crore அப்படியே போகுதான்னு கேட்டால் கிடையாது. எதில் ஃபஸ்ட்டு டிடக்ஷன் நடக்கும்? அவர் ஒரு டேக்ஸ் கட்டுவார், கார்ப்பரேஷன் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கார்ப்பரேஷன் டேக்ஸ் கட்டுறாரு. இதை சப்ராக்ட் பண்ணணும். அடுத்து இவர் அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணுவார்? சில இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். அதுக்காக என்ன பண்ணுவார்னா சில அமௌண்ட்டை ஒதுக்குவார் அவருடைய ப்ராஃபிட்டில். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட். அதாவது அவருடைய ப்ராஃபிட்டில் அவர் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுக்கிறது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட், அது இருக்குது. அடுத்து இவர் யாராச்சும் கிட்ட கடன் வாங்கியிருக்காருன்னு வைங்க. கடன் வாங்கியிருக்காருன்னா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த கடனை வந்துட்டு இவர் திருப்பி பே பண்ணணும் இல்லைங்களா. ஸோ லோன் பேமெண்ட் இல்லைனா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இது மட்டும்தானா? அவர் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் இவர் யாருக்காச்சும் கடன் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா. அதனால் நான் இங்கே என்ன வேர்டை ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நெட்டை ஆட் பண்ணால் இங்கேருந்து போகிறத வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், அவருக்கு வர்றதை வந்துட்டு நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இதை மட்டும்தானா கேட்டால் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி, அதுக்கு சில கான்ட்ரிபியூஷன்ஸ், அதாவது நீங்கள் இந்த பெரிய பெரிய கார்ப்பரேட் ஃபர்ம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சில சோஷியல் செக்யூரிட்டிக்காக சில விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதெல்லாம் அவங்க என்ன பண்ணலான்னா டேக்ஸ்லேருந்து அதை டிடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற போது கொஞ்சம் டிஃபென்ஸில் வந்துட்டு அதாவது வாண்டடாக அவங்க கொடுக்கறது, நாங்கள் இவ்வளோ நிறையா ஏர்ன் பண்ணுறோம், ஸோ இதை வந்துட்டு நாங்கள் சோஷியல் செக்யூரிட்டிக்காக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அதை டேக்ஸில் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். பட் இந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்? டிடெக்ட் பண்ணோம். ஏன்னா அதுவும் எங்கே போகிறது இல்லை, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் போக போகிறது கிடையாது, இல்லை ஆஸ் அ ஃபேமிலி அது யாருக்கும் போக போகிறது கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டையும் நான் என்ன பண்ணுவேன்னா சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷனையும் நான் சப்ராக்ட் பண்ணுவேன். இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணியாச்சு.
பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நிறைய அந்த ஸ்காலர்ஷிப் தராங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க, சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது நிவாரணம் அந்த மாதிரி காம்பன்சேஷன்லாம் தராங்க. இதெல்லாம் நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இதை நான் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். ஏன்னா இது எனக்கு என்னது, இது நமக்கு ஒரு இன்கம். புரியுதா இது இங்கே என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். நேஷ்னல் இன்கமில் இருந்து கார்ப்பரேட் டேக்ஸை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணணும். அடுத்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்டை சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா இது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருக்காங்க, அடுத்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் அதிலிருந்து அவங்களுடைய நெட்டு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு இவங்க கொடுக்குறத சப்ராக்ட் பண்ணுறோம், இவங்களுக்கு வர்றதை நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு. அப்புறம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன், அவங்க சொசைட்டிக்காக சில விஷயங்களை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக எதை ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் தரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் லைக் சப்சிடிஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், காம்பன்சேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ இதுதான் விச் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கோ அல்லது ஒரு ஃபேமிலிக்கு, இல்லைனா அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் இன்கம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த டெஃபினிஷனுக்கு வாங்க. இது இப்போ உங்களுக்கு ஒரு புரியும். டோட்டல் மணி ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பிஃபோர் டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸுங்கிற டேர்ம் ரொம்ப முக்கியம். டைரக்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் எவ்வளோ இன்கம் வாங்குகிறோமோ அதுதான் எதுன்னு கேட்டிங்கன்னா பர்சனல் இன்கம். அப்போ டைரக்ட் டேக்ஸை வந்துட்டு நம்ம கட்டுறோம், டேக்ஸ் கட்டி தானே ஆகணும். அப்போ டேக்ஸ் கட்டுறதை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன இன்கம்னு கேட்டிங்கன்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம், இல்லைனா டிஸ்போசபிள் இன்கம், பிடிஐன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெறும் டிஐன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது எனக்கு செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம். ஆக்சுவல் இன்கம் ஃபார் கன்சம்ஷன், எனக்கு நிறைய இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது, பட் நான் என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்டணும் இல்லைங்களா. இதை மட்டும் தான் நம்ம சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்காங்க, பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். அது ஆனால் ஆக்சுவலி எதையும் இன்க்ளூட் பண்ணால் நம்ம கட்டுறோம் இல்லையா, ஃபைன் ஏதாவது தப்பு பண்ணி ஃபைன் கட்டுறோம் அப்படின்னா அதையும் எதில் சப்ராக்ட் பண்ணால் இதில் சப்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் போக வர்றது தான் டிஸ்போசபிள் இன்கம். சரிங்களா. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபார்முலா மெத்தடில் பார்த்தா இப்படி சொல்லிக்கலாம். டிஸ்போசபிள் இன்கம்னா பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிக்கலாம். கன்சம்ஷன் மெத்தடில் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இன்கம் வருது, பர்சனல் இன்கம் வருது. அந்த பர்சனல் இன்கம்மை எய்தர் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், இல்லை அப்படின்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் இப்போது இன்கம் வருது, பர்சனல் இன்கம் வருது. இந்த இன்கம் என்ன பண்ணுவோம், நம்ம எய்தர் எக்ஸ்பென்ஸ், எய்தர் செலவழிப்போம், இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுவோம். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணுறதா என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்போசபிள் இன்கம். மிச்சம் எதெல்லாம் ஆட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கட்டுற ஃபைன்ஸ் ஆட் ஆகாது, அதே மாதிரி நம்ம கட்டுற டைரக்ட் டேக்ஸ்லாம் ஆட் ஆகாது. ஸோ இதை ரெண்டை மட்டும் ஆட் பண்ணுறது. ஸோ இது கன்சம்ஷன், நம்ம கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா, அந்த கான்செப்ட்லேருந்து பார்க்கும்போது இதை இப்படி சொல்லலாம். ஃபார்முலா மெத்தட்லேருந்து பார்க்கும்போது நம்ம டிஸ்போசபிள் இன்கம்மை எப்படி சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்னலாம் பார்த்துருக்கோம், நம்ம ஜிடிபின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், என்டிபின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அடுத்து ஜிஎன்பின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், என்என்பின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பெர் கேபிட்டா இன்கம் பார்த்துருக்கோம், பர்சனல் இன்கம் பார்த்துருக்கோம், அடுத்து பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் அல்லது டிஸ்போசபிள் இன்கம்னா என்னென்னு பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், வெறும் ப்ரொடக்ஷன் கூட்ஸ் சர்வீஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது, இதை பற்றி மட்டும்தான் நம்ம பார்த்தோம். பட் பூட்டானோட கிங்கு, அவர் பூட்டானோட ஃபோர்த்து கிங்காக இருக்கிறவர் ஜிக்மே சிங்கே வாங்சங் என்ன சொல்லியிருப்பார்னா, வெறும் ஜிடிபி மட்டும் முக்கியம் கிடையாது, ஆக்சுவலாக அந்த மக்கள் ஹாப்பியாக இருக்காங்களாங்கிறது தான் முக்கியம். அப்போ மக்கள் ஹாப்பியாக இருக்காங்கங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு அவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். இவர் எங்கே சொல்லியிருப்பாருனா, இதை வந்துட்டு 1972 இவர் ஏர்போர்ட்டில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணும்போது அங்கே தான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பார். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா 2008 18 ஜூலை 2008 தான் இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பூட்டான் கவர்மெண்ட்டோட ஒரு கோலாகவே செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்புறம்
11ல் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸே என்ன பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் பூட்டானோட மாடலை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பினஸ் தான் நம்மளோட ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல். வெறும் ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, இது ரொம்ப முக்கியம். யுனைடெட் நேஷன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, சரிங்களா? அது வரைக்கும் அது ஒன்றும் பெரிய விஷயமா ஆகலை. பட் யுனைடெட் நேஷன்ஸில் இதை சொன்னதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது எது முக்கியம்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, வெறும் ஜிடிபி ஜிஎன்பி அது மட்டும் முக்கியம் கிடையாது. மக்கள் ஆக்சுவலி சந்தோஷமாக இருக்காங்களா? அல்டிமேட்டாக ஒரு மக்கள் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கண்ட்ரி வந்துட்டு கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன மெஷர் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பினஸையும் மக்களுடைய சந்தோஷத்தையும் மக்களுடைய நன்மையை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க நேச்சருக்கும் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கும் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் ஆஃப் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா, நேச்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நேச்சர் அப்படிங்கும்போது இந்த என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் அதுக்கும், அப்புறம் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அவங்களோட கல்ச்சரை பாதுகாக்கக்கூடிய கண்ட்ரி, அந்த விஷயத்தை ஒரு பில்லராக வச்சுருக்கிறாங்க. அடுத்து நல்ல ஆட்சி கொடுக்கக்கூடிய குட் கவர்னன்ஸை ஒரு பில்லராக வச்சுருக்காங்க. அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், வெறும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் சோஷியோ எக்கனாமிக், மக்களுடைய சொசைட்டியில் மக்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 விஷயத்தையும் என்னவாக வச்சுருக்காங்கன்னா பில்லராக வச்சுருக்காங்க. ஓகே, அப்புறம் 9 டொமைன்ஸ். இதுதான் என்னென்னா ஆக்சுவலி இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் அதுவும் ஒரு கால்குலேஷன் தான். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூவை ஆட் பண்ணி ஃபைனலாக எவ்வளோ இது வருதோ அதை தான் வந்துட்டு நம்ம இண்டிகேட்டராக வச்சுருப்போம். ஸோ அந்த இண்டிகேட்டருக்கு இங்கே 9 டொமைன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அந்த 9 டொமைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். குட் கவர்னன்ஸ், எஜுகேஷன், டைம் யூஸ், ஹெல்த்து, எக்காலஜிக்கல் டைவர்சிட்டி, லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், கம்யூனிட்டி வைட்டலிட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், கல்ச்சர் டைவர்சிட்டி அண்ட் ரெசிலியன்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 9 டொமைன்ஸ் ஆஃப் இந்த ஜிஎன்ஹெச்சுக்கு 9 டொமைன்ஸ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா பில்லர்ஸ். இது வந்துட்டு அதாவது இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொன்றுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி வந்துட்டு இதோட விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த குட் கவர்னன்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் இருக்குது. கல்ச்சர் டைவர்சிட்டி, சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா இந்த எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட், கம்யூனிட்டி வைட்டலிட்டி. ஸோ இதுதான் பில்லர். அதுக்கப்புறம் அதுக்கு 3 டொமைன், இதுக்கு ஒரு 2 டொமைன், அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஆக்சுவல் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், இந்த 9 தான் ஆக்சுவல் இண்டிகேட்டர். இதில் எல்லா டொமைனுக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு வேல்யூ இருக்கும், சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு 1 மார்க்னா இதுக்கும் ஒரு 1 பாயிண்ட், இதுக்கும் ஒரு 1 பாயிண்ட், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் இருக்கும். பட் ஒவ்வொரு டொமைனுக்குள்ளேயும் சில இண்டிகேட்டர் இருக்கும். இப்போ எஜுகேஷன் அப்படின்னா இதில் ப்ரைமரி எஜுகேஷன், அப்புறம் செகண்டரி எஜுகேஷன், அப்புறம் வந்துட்டு ஒரு டிகிரி எஜுகேஷன், டிகிரி ஸ்டாண்டர்ட், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். ப்ரைமரி எஜுகேஷனாக ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கும் நிறையா வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. டிகிரி, காலேஜில் படிக்கிற டிகிரி கூட இதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இது முக்கியம் இல்லைங்கும் போது இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. யூஜியை விட பிஜிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான வெயிட்டேஜ். அந்த மாதிரி ஒவ்வொரு டொமைனுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெயிட்டேஜ் வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லா டொமைனுக்கும் வெயிட்டேஜ் எப்படி தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4 பில்லர்ஸையும் இந்த 9 டொமைன்ஸையும் பார்த்துக்கோங்க. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஈச் டொமைன் ஹேஸ் மெனி இண்டிகேட்டர்ஸ் which differs by weight but all domains weigh equally அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதோட என்ன முடியுதுன்னு கேட்டிங்கன்னா கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் முடியுது. அதே மாதிரி இன்னொன்று கூட இருக்குது, ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ், PQLIன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம புக்கில் கொடுக்கல. ஸோ இதை பற்றி நம்மளும் இப்போ தெரிஞ்சுக்க வேணாம். பட் PQLIனா ஃபிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ்னு பார்த்துக்கோங்க, அது முக்கியம், சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பாகிஸ்தானோட எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் தான் முக்கியம், அதுவும் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ HDIலையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் இருப்போம். நம்மளுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா 129 அவுட் ஆஃப் 189 கண்ட்ரீஸில். அப்புறம் அந்த HDIயை வந்துட்டு சொன்ன பாகிஸ்தான் எக்கனாமிக்ஸ் யாருன்னா மஹ்பூப் உல் ஹக். ஸோ 1990 வந்துட்டு இதை பற்றி அவர் சொல்லியிருந்திருப்பார்.
இதில் அவங்க முக்கியமாக கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னா 3 விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எவ்வளோ வருஷம் நம்ம வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட மக்களுக்கு ஆவரேஜான லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்கும், 60 வருஷம் 62 வருஷம் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்புறம் லிட்ரஸி, அடல்ட் லிட்ரஸி ரேட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்க்கை தரம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 3மே ஹியூமன் ரிலேட்டடான க்ரைட்டீரியாஸ். அதனால தான் இதுக்கு மேபி ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்னு வச்சுருக்காங்க போல். ஸோ இந்த மாதிரி இந்த 3க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வரலான்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ தான் ஆக்சுவலி ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இதுக்கு இப்போ தான் வரோம். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தாங்க இது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப தியரி மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நம்ம ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி அது வந்துட்டு அது ஒரு மிக்ஸ்டு எக்கானமி. மிக்ஸ்டு எக்கானமினா அங்கே பப்ளிக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணும், அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். சரிங்களா? அதுதான் மிக்ஸ்டு எக்கானமின்னு சொல்கிறது. இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ட்ரெயின், நியூக்ளியர் பிளான்ஸ் அங்கெல்லாம் பப்ளிக் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த கால் டாக்ஸிஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே யார் மட்டும்தான், ப்ரைவேட் மட்டும்தான் கால் டாக்ஸிஸ் இதில் இருப்பாங்க. பட் இப்போ ஒரு எஜுகேஷன் வருதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது. ஹாஸ்பிட்டல்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ப்ரைவேட். ஸோ சில இதில் பப்ளிக் மட்டும் இருக்கும், சில இதில் ப்ரைவேட் மட்டும் இருக்கும், சில இதில் வந்துட்டு ரெண்டுமே கலந்தும் இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ்டு எக்கானமி. அடுத்து நமக்கு 60% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சுரல் செக்டாரில் தான் இருக்காங்க. இந்த ரெண்டை பற்றியுமே நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம நாமினல் ஜிடிபியில் எத்தனாவது பிளேஸில் இருக்கோம்னா 7th பிளேஸில் இருக்கும். நாமினல் ஜிடிபினா என்ன சொன்னேன், ஜிடிபியை வந்துட்டு கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு நாமினல் ஜிடிபின்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறது வந்துட்டு ரியல் ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம். நம்ம நாமினல் ஜிடிபியில் வந்துட்டு 7th பிளேஸில் இருக்கும். அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, பிபிபின்னு சொல்லுவாங்க. நம்ம பர்ச்சேசிங் பவர்னால் வாங்கும் சக்தி, நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பவரில் வந்துட்டு ஆக்சுவலி 3rd இருக்கும். அப்புறம் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் யூத் இந்தியாவில் தான் இருக்குது வேர்ல்டு லெவலில். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ரென்த் அண்டு நம்ம கண்ட்ரியோட ஃப்யூச்சர், எக்கனாமியோட ஃப்யூச்சர்ஸ். நம்ம கண்ட்ரிக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது, இதுவும் நமக்கே தெரியும். பாப்புலேஷன் ஒரு முக்கியமான வீக்னஸ். க்ரோத் ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா 1000க்கு 1.7ங்கிற லெவலில் க்ரோத் ரேட் இருக்குது. நம்ம இயர்லி பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்கிற பாப்புலேஷன் மட்டும் ஆஸ்திரேலியாவோட மொத்த பாப்புலேஷனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலையும் நம்ம ரொம்ப வீக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்கோம். என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம நிறைய ப்ரொடியூஸ் ஆகுதுங்க நம்ம நாட்டில், பட் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டான ஸ்டோரேஜ் வேர் ஹவுசஸ் இல்லாததுனாலே நிறையா பொருட்கள் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சின்னு சொல்லுவாங்க, டெவலப்மெண்ட் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதுவும் ஒரு பெரிய வீக்னஸ். அப்புறம் இன்ஈக்குவாலிட்டி, ரிச் வந்துட்டு மேலே மேலே ரிச் ஆகிட்டே போகிறாங்க, புவர் வந்துட்டு இன்னும் புவர் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ இந்த இன்ஈக்குவாலிட்டி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அவுடேட்டட் டெக்னாலஜிஸ், இன்னும் நம்ம நிறையா வந்துட்டு அவுடேட்டட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் கூட ஒரு வீடியோ ஷேர் ஆச்சு, ஜப்பானில் நடக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, டென்மார்க்கில் எப்படி இருக்குன்ட்டு. தண்ணி எப்பயுமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கக்கூடிய செடிகளில் வந்துட்டு அந்த தண்ணி சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் மீன் வளர்க்குறாங்க. அந்த மீனே என்ன பண்ணுதுன்னா அந்த தேவையில்லாத செடிகள் எல்லாம் சாப்பிட்ருது, கிருமிகளை சாப்பிட்ருது. அப்போ பூச்சி அட்டாக் ஆக மாட்டேங்குது. அந்த மீன் விடுற கழிவுலேருந்தே அந்த அந்த செடிக்கு வந்துட்டு இன்னும் அது உரமாக இருக்குது, இன்னும் நல்லா வளர்ச்சி இருக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஸோ நம்ம இன்னும் அவுடேட்டட் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம நாட்டுடைய வீக்னஸ். இதிலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது, பட் இதுக்கு முன்னாடி பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக வரும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட 5th பார்ட் வந்துட்டு முடியுது. இதுக்கு நான் ஒரு சம்மரி பார்ட் போடுறேன், ஒரு 2 hours வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த 5 பார்ட்டையும் சேர்த்திங்கன்னா ஒரு 2 hours வரும். ஸோ இதெல்லாம் கம்ப்ரைஸ் பண்ணி ஒரு 15 minutesல வந்துட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்துட்டு ஒரு சம்மரி பார்ட்டில் அந்த சம்மரி சீரீஸில் இருக்கும் பாருங்கள். அது பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் அந்த சம்மரி சீரீஸை மட்டும் பார்த்துட்டு போங்க. இதெல்லாம் உட்காந்து அப்போ பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த சம்மரி சீரீஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. அப்புறம் இதோட இந்தியன் எக்கானமி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம், நிறையா விஷயங்கள் நம்ம இன்னும் பார்க்கணும். இந்தியாவுடைய பாப்புலேஷன் என்ன, மேலோட பாப்புலேஷன் எவ்வளோ, ஃபீமேலோடது எவ்வளோ, இந்தியாவுடைய லிட்ரஸி ரேட்டு மேலோடது எவ்வளோ, ஃபீமேலோடது எவ்வளோ, செக்ஸ் ரேஷியோ அது எவ்வளோ, எந்த கண்ட்ரியில் வந்துட்டு அதிகமான செக்ஸ் ரேஷியோ,
ரேஷியோ இருக்குது, இதில் இந்த மாதிரியான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடோட எக்கானமியை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் பார்க்கும்போதேவும் அப்படியே சைட் பையில் என்ன பார்த்துடலான்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியன் டேட்டாஸை பற்றியும் பார்த்துடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதை ஒரு தடவை இப்போ படிச்சுட்டு அப்போ தமிழ்நாடு எக்கானமியை படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இது எது தமிழ்நாடோட செக்ஸ் ரேஷியோவா இல்லை இந்தியாவோடதா, இது தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட்டா இல்லை இந்தியாவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நடந்துடும். ஸோ அது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படித்தோம்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு எக்கானமி வரும்போது அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக முடியும். எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும் இந்த இதில். அதை வந்துட்டு நம்ம அந்த தமிழ்நாடு எக்கனாமி வரும்போது நம்ம அதில் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் கோ ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு கூட இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.